டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனால் பெரிய பட்ஜெட்டில் வர படங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறதில்லை. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சினிமா தலைகீழாக மாறி போச்சு. ஹீரோவுக்காக கதை எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படம் எல்லாம் காலி. ஹீரோவுக்குன்னு படம் கதை எழுதுறது, கதைக்காக ஹீரோ போடுறாங்க இல்லையா, அந்த படங்கள் ஜெயிச்சிருக்கு. இப்போ சின்ன படங்கள், மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி, இன்னும் நிறைய இந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தா ஒரு 10-12 படம் சின்ன படம் ஜெயிச்சிருக்கு. அது காரணம் கதை. கதை இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கதைக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், திரைக்கதை, அதுக்கு வசனம், இத்தனையும் அந்த டைரக்டருடைய பொறுப்பு. அந்த டைரக்டர்கள் ப்ரொடியூசரை நம்பி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும்னு நினச்சி டைரக்ட் பண்ணி வெற்றி பெறும். நீங்கள் கதைக்காக 6 மாதம் கூட எடுத்துக்கலாம், இல்லை 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் படத்தை முடிக்கிறது 40 நாளில் முடிக்கணும். இப்போ பெரிய பட்ஜெட் படம் என்னன்னா, முதல்ல ஹீரோவுக்கு கதை சொல்லிடுறாங்க. ஒரு டைரக்டர் அவர் மைண்டில் அவருக்கு வேண்டிய ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார், அவருக்கு ஒரு கதையை பண்ணுறார். அது இங்கிலீஷ் படம், அங்கே இதெல்லாம் பல கதைகளை உருவாக்கி தான் உருவாகுது. அதை போய் ஹீரோக்கிட்ட சொல்லி அவர் ஓகே பண்ணி வச்சுக்கிறார். இப்போ எங்கள் ப்ரொடியூசர் அந்த ஹீரோக்கிட்ட போகிறார், போயிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணோம், ஒரு 6 மாதம் அலைய விட்டு, அப்புறம் நீங்கள் அந்த டைரக்டரை போய் பாருங்கள். ஹீரோ சொல்கிறது, இவர் டைரக்டர் பார்க்குறாரு, ஓகே ரைட். கதையெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறது கிடையாது, ஹீரோ டைரக்டர் தான் தெரியும். இப்படி வளர்கிற படங்கள் தான் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பெரிய பெரிய படம், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லாரும் எங்கள் ப்ரொடியூசர் பணம், அதனால் அவங்க மன வருத்தப்படக்கூடாது, அதுக்காக நான் அந்த பேர் சொல்ல. ஆனால் இந்த 1 வருஷத்தில் பாருங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் நிறைய ஃபெயிலியர்.